ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கர்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புதுசா சமைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பர் ரெசிபிங்க. ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல செம்ம டேஸ்டான பிரியாணி உங்களுக்கு கிடைச்சிடும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, நான் வந்து சக்தி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 கப் தயிர், பாதி கையளவுக்கு புதினா இலையும் கொத்தமல்லி இலையும், அப்புறம் கடைசியா 1 டீஸ்பூன் உப்பு. இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து ஃபுல் சிக்கன்ல நல்லா கோட் ஆகணுங்க. அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் எடுத்து சிக்கன் மேல நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா கோட் பண்ணியாச்சு சிக்கன்ல. இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்துல நான் ஒரு 1/2 kg, அதாவது இந்த கப் அளவுக்கு நான் வந்து அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல தண்ணி நல்லா ஊத்திட்டு இதையும் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்ப நம்ம பிரியாணி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிரஷர் குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதுல ஒரு 8 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 கிலோ பிரியாணிக்கு 3 வெங்காயம் போதுங்க. 3 வெங்காயத்தை நான் நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன் மெலிசா, அது சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் பிரவுன் ஆகணுங்க. பொன் நிறமா ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை. அப்படியே நம்ம இதுல ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதங்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பிரவுன் கலர்ல வதங்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் ஆகும். சோ இது மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம இதுல வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு புதினாவும் பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லிய. இப்ப நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் அதோட பச்சை ஸ்மெல் போனுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அண்ட் அனதர் திங் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்ட உடனே நீங்க ஸ்லிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அடி பிடிக்காது. இப்ப நான் இதுல வந்து 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 2 தக்காளிய நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 கிலோ ரைஸ்க்கு வந்து 2 தக்காளி போதும். 3 வெங்காயம் 2 தக்காளி தான் அளவு. இப்ப நம்ம இந்த தக்காளிய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து ஊற வச்சு நம்ம பிரியாணி பண்ணோம்னா நம்ம பிரியாணி சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த சிக்கன்லயும் அந்த மசாலா நல்லா ஊறி இருக்குங்க. நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே பிரியாணிக்கு வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலா தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம ரைஸ்ல ஆட் பண்ணுவோம், அதனால. இப்ப நம்ம இந்த சிக்கனை தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த சிக்கனை குக் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப்பு அளவுங்க. சோ நான் வந்து இன்னைக்கு இந்த கப்ல தான் வந்து அரிசி அளந்து போட்டேன். சோ அந்த கப்புக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்துட்ட அப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு கொதி வந்துடுச்சு. இப்ப நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அரிசி உடையக்கூடாது. சோ ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது கொஞ்சமா லெமனை அப்படியே புழிஞ்சிக்கலாம். இது ஒரு எக்ஸலன்ட் டேஸ்ட் கொடுக்குங்க இந்த பிரியாணிக்கு. சோ மறக்காம இந்த கொஞ்சமா லெமனை கடைசியா ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம்.
இப்ப பாருங்க நல்லா இந்த மாதிரி ஆவி வரணுங்க. இந்த மாதிரி ஆவி வந்துட்டு அப்புறம் தான் நம்ம விசில் ஆட் பண்ணணும். விசில ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஆவிலாம் போயிட்ட அப்புறம் நம்ம பிரியாணியை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், பாருங்க பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள்ங்க இந்த பிரியாணி. இன்னைக்கு நம்ம பிரியாணில ஒரு 3 பேரு தாராளமா சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.